சிறுவர் சிறுமியர் மீது வயதானவர்கள் முதியவர்கள் வந்து பாலியல் குற்றங்கள் செய்யறது அதிகமா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து ரொம்ப ஈஸி டார்கெட்டா இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குமே கூட ஏன் நம்ம ஒழுங்கா இருக்கணும், நம்ம ஏன் வந்து சரியா இருக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, அவங்களுடைய தனி சந்தோஷம் தீர்க்கப்படாத போது எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு போறாங்க. மூணாவது, சரியான கைடன்ஸ் இல்லை. யாரா இருந்தாலுமே ஒரு ரோல் மாடலோ இல்ல இப்படித்தான் இருக்கணும், சுய கட்டுப்பாடு தேவை, ஒழுக்கம் தேவை, நமக்கு வந்து கஷ்டம் இருந்தாலும் அது நம்மளோட தான் இருக்கணும், இன்னொருத்தவங்க திணிக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. டோட்டலாவே நம்ம கல்ச்சர்லயே வந்து குறைஞ்சிருச்சு. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் வந்து எம்பசைஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா சமீப காலமா வந்து ஒரு பெரிய ஒரு வேக்யூம் இருக்கு, ஒரு வெறுமை இருக்கு. அதனால யாருக்கும் புரியறது இல்ல நம்மளுடைய ரோல் என்ன, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இது தெரியாமலே எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. மெதுவா வந்து காட்டு மிராண்டித்தனத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல்ல தான் இருக்கோம். ஏன்னா இது ஒரு அனிமலிஸ்டிக்கான பிஹேவியர். தன்னுடைய இனத்தோடைய தன்னுடைய ரத்தத்தோடைய வந்து பாலியல் குற்றங்கள் செய்யறதோ இல்ல தன்னுடைய ரத்தத்தை கொலை பண்றதோ, இது எல்லாமே வந்து அனிமலிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவோம். சோ எல்லாரும் நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஒரு பார்பேரிக் சொசைட்டியை நோக்கி போறோமா அப்படின்னு. அதனால கலாச்சாரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி மனித ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை திருப்பி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணாதான் குற்றங்கள் நடக்காம பாத்துக்க முடியும்.